ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திமுக நூதன முயற்சி ஒன்று மேற்கொண்டிருக்கு. போன வருஷம் தான் விஜய் வெளியே வந்தார் மக்கள் சந்திப்பு. அதுக்கப்புறம் நம்ம அவரை வெளியே விடவே இல்லை. ஏன்னா எஸ்ஓபியை போட்டு வச்சுருக்கோம். எஸ்ஓபி அடிப்படையில் ஒரு நிகழ்ச்சியை அனுமதிக்கும் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. நம்ம விஜயா மாறினா என்ன? ஏன்னா நம்ம ஒரு மாநாடு நடத்தினா மக்கள் பார்க்க மாட்றாங்க, ஆனால் விஜய் நடத்தினா பார்க்குறாங்க. அப்போ தலைவர் விஜய் அவர்கள் மாதிரி நம்ம மாறினா என்ன அப்படின்னு சொல்லி திமுக பயங்கரமாக யோசிச்சிருக்காங்க போல். அதாவது முதலமைச்சர் இந்த வியூகம் வகுப்பாங்கள்ல திமுக, அந்த டீம் 2 பேருக்கு நடுவில் டிஸ்கஷன் எப்போ போயிருக்குன்னா, என்னங்க நம்ம பண்ணால் பார்க்க மாட்றாங்க, அவங்க சொல்லியிருப்பாங்க விஜய் பண்ணால் பார்க்குறாருங்க, அப்போ விஜய் மாதிரியே நம்ம பண்ணிடுவோம். இவ்வளோ தான் இவங்க பண்ண ஐடியா. நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், நம்ம தலைவர் நடத்துகிற மாநாட்டை ரொம்ப தீவிரமாக உட்காந்து பார்க்குறது யார் தெரியுமா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அது ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக ப்ரூவாக இருக்குது. அதை பற்றி ரொம்ப 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 தெளிவாக மைனூட்டான ஒரு காணொலியாக தான் இந்த காணொலி இருக்க போது. எங்கெங்கெல்லாம் ஆட்டையை போட்டிருக்காங்க, எந்தெந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணி அவங்க ட்ரோல் ஆகிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாளமாக அந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சரி விஜய் மாதிரி ஒரு மாநாட்டை நம்ம நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் முடிவு பண்ண பிறகு எங்கப்பா ஒரு ட்ரெஸ் வாங்குவார், அதே ட்ரெஸ்ஸு அதே மாதிரி வாங்கிட்டு வா, நான் அதை முதல்ல போடுறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதே சட்டை அதே பேண்ட்டு விஜய் அவர்கள் காசு கொடுத்தானே வாங்குவார். காசு கொடுத்து நீயும் வாங்கு, வழக்கம் போல் வாங்கிறதப்பா, காசு கொடுத்து எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்குன்னு சொல்லி காசு கொடுத்து அதே காஸ்டியூம் முதல்ல வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்தோன்னா இந்த மாநாடு 50% சக்ஸஸ்ரா. அவர் எந்த துணிக்கடையில் ட்ரெஸ் எடுத்தாரோ அதே துணிக்கடையில் நான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன், எப்படி மிஸ் இந்த தடவை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டாப்ல. ரெண்டாவது, முன்னாடிலாம் அந்த வண்டி எடுத்து வந்து வண்டியில் அப்படியே நடுவில் வருவாப்ல, அது பெருசாக ட்ரோல் ஆகாமல் இருந்துச்சு. இல்லைப்பா, நம்ம முன்னாடிலாம் வண்டி வச்சு வந்துக்கிட்டு இருந்தோம், அந்த வண்டியோட மேடைக்கிட்ட வந்தோம், அது வேலைக்கு ஆகலை. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரேப் வாக்கில் நடக்கிறாரு, அதே மாதிரி நடப்போம், நம்ம அதே மாதிரி நடந்தால் தான் கரெக்டாக ஒர்க் ஆகும்னு சொல்லி அதே மாதிரி நடக்கிறாரு. விஜய் அவர்களுக்கு அந்த துண்டை தூக்கி போடுவானுங்களா நம்ம பசங்க, அதே மாதிரி இவருக்கும் துண்டை தூக்கி போடுறாங்க. அந்த துண்டை விஜய் அவர்கள் மாதிரி நான் மாசா வாங்கி இப்படி அப்படி அப்படி கிளாஸாக போடுறேன், அதெல்லாம் எனக்கு வரலங்க, வாயிலே எனக்கு சொல்ல வரல. அந்த ஸ்டைல் இருக்கு பாத்தீங்களா முதலமைச்சர் பண்ணது, அந்த ஸ்டைல்லாம் ஒன் ஆஃப் த கிளாசிக்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு விஷயத்தை முதலமைச்சர் ட்ரை பண்றாப்ல. ட்ரை பண்ணி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா சரி அதே மாதிரி பண்ணிட்டோம். இல்லைங்க, இதுல ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. நடுவில் இந்த மாதிரி மாலை போடுவாங்க, பூக்கொத்து கொடுப்பாங்க, அதுக்கெல்லாம் தனி பேமெண்ட். சரி ஓகே, அவருக்கு கொடுப்பாங்க, நமக்கு பேமெண்ட் கொடுத்தாவது நம்ம அதை தனியாக பண்ண வைப்போம். பண்ணாதானே விஜய் அவர்கள் மேடையில் வரும்போது அந்த ரேப் வாக்கில் வரும்போது இந்த மாதிரி சினாரியோலாம் நடந்தாதானே மக்கள் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கும் பூக்கொத்து கொடுக்குறாங்க, இவருக்கும் அந்த துண்டெல்லாம் போடுறாங்க. இது எல்லாமே பார்த்துட்டு வராங்க. இது எல்லாத்துக்கும் விஜய் அவர்கள் எப்படி பண்ணாங்க, இவர் எப்படி பண்றாரு, அந்த கல சூழல்ல என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு செப்பரேட்டா அணுவா பிரிச்சு பசங்க வீடியோ போட்டு தெரிக்க விட்டாங்க அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் இவங்க பண்றாங்க. விஜய் அவர்கள் பண்ற மாதிரி ட்ரெஸ்ல ஆரம்பிச்சு இது எல்லாமே இவங்க பண்ணி முடிச்சு மாநாடு ஏன் கிளிக் ஆகல அப்படின்னு யோசிக்கும் போது பயங்கரமா யோசிக்கிறாங்க. என்னப்பா அவரை மாதிரியே பண்ணோம், எல்லாமே கரெக்ட், அப்புறம் ஏன் மாநாடு ஒர்க் அவுட் ஆகலன்னா, அவர் காரணம் இல்லாம மாநாடு போட மாட்டாரு. ஒவ்வொரு மாநாட்டுக்கு பின்னாடி ஒரு மனித உழைப்பை அவர் பயன்படுத்துறாருன்னா என்ன சொல்ல வரோம், கொள்கையை விளக்குறதுக்கு ஒரு மாநாடு போட்டோம், நம்மளுடைய எதிரிகளை வச்சு செய்யறதுக்கு பொது வெளியில் ஒரு மாநாடு போட்டோம். ரெண்டுக்கும் காரணகர்த்தா இருக்கு, அது அடிப்படையில் நம்ம மாநாடு நடத்துறோம். நீங்க எதுக்கு இவ்வளவு மாநாடு உட்கார்ந்து நடத்துறீங்க, இந்த மாநாடை பார்க்குற பொதுமக்களுக்கு என்ன யூஸ் இருக்குன்னு பொதுமக்கள் கேட்குறாங்க. என்னங்க விஜய் நடத்தினா பார்க்குறீங்க, விஜய் மாதிரியே தான் நான் நடத்திருக்கேன், ஏன் என் மாநாட்டை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வருத்தப்படும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சினாரியோக்கெல்லாம் நடக்கும்போது இது எதுவுமே மக்கள் விரும்பவே இல்லை, மக்கள் பார்க்கவே இல்லை. 43 பேர் 44 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே திமுகவோட கம்பெனிக்கு பெரிய ஷாக்கு. என்னங்க விஜய் நடத்தினா பல லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க, நம்ம நடத்தினா ஏன் பார்க்க மாட்டாங்க? ஒரு பக்கம் இந்த பக்கம் நம்மளுடைய திருச்செங்கோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்னதாக ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்கோம். விஜய் அவர்கள் பண்ணுற பொதுக்கூட்டத்தை விடுங்க, மாநாடை விடுங்க, திருச்செங்கோடை பார்க்குற மக்கள் பார்த்தீங்கன்னா இதை பார்க்க மாட்டாங்க. அதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நிறையா ரொம்ப மைன்யூட்டாக சொல்லணும்னா திமுகவோட தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்கள் மாதிரியே நடத்தின மாநாட்டை பார்த்த பொதுமக்களோட எண்ணிக்கைக்கும் ராஜ்மோகன் இருக்காங்கல்ல தாவே துணை பொதுச் செயலாளர் அவர் பேசின பேச்சுக்கும் நடுவுலையே பல மடங்கு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறதா நேத்திய ஒப்பீட்டோட மிக முக்கியமான தகவலா இருக்கு. எங்க தான் லாக் ஆகுறோம், எங்க தான் பிரச்சனை, என்னங்க அதே மாதிரி தானங்க பண்ணோம், ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேதுன்னா அவர் பண்ணா ஒர்க் அவுட் ஆகும், அதே மாதிரி நம்ம பண்ணும்போது சரி உதயநிதி அவர்களை வச்சு ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று எடுத்தா டேக் ஆஃப் ஆகும், அந்த செல்ஃபி வீடியோவை நம்ம ட்விட்டர்ல போட்டா அது பயங்கரமா டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் ஒரு முயற்சி எடுத்தாங்க. என்ன அப்பா பண்ண எல்லாமே ஓகே தான், ஆனா எப்படியோ மிஸ் ஆகுது. சரி நம்மளும் ஒரு
ஒரு ஆக்டர், செல்ஃபி வீடியோ அப்பா எடுத்தால் ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா நம்ம அது மாஸ் கிடைக்காது. நம்ம ஒரு ஆக்டராக இருந்து தான் இன்றைக்கி பொலிட்டிஷியன் ஆயிருக்கோம், அவர் ஆக்டராக இருந்தால் பொலிட்டிஷியன் ஆயிருக்காரு. அப்போ அந்த செல்ஃபி வீடியோ நம்ம எடுத்து போட்டோம்னா அது பயங்கரமாக கிளிக் ஆகும்னு சொல்லி ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்கிறாரு. செல்ஃபி வீடியோ இவர் எடுத்ததுக்கும் தலைவர் விஜய் அவர்கள் எடுத்ததுக்கும் நான் சொல்கிறேன்ல, மலை எங்கே இருக்குது மகுடு எங்கே இருக்குது, அதுதான் யதார்த்தமான உண்மை. இது ரொம்ப காரசாரமான விவாதமாக இருக்கலாம், அல்லது காரசாரமான ஒரு மிக முக்கியமான விமர்சனமாக கூட இருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுடைய இயல்புத்தன்மைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை விட்டு கொடுத்து இந்த மாதிரி செல்ஃபி வீடியோ போடும்போது பின்னாடி இருக்கிற அத்தனை பேர் ஏதோ எடுக்கிறாருப்பா அவர் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டு உங்களுக்கும் அவங்களுக்குமான கனெக்டிவிட்டி சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது நீங்கள் எடுத்த அந்த செல்ஃபி வீடியோலே ரொம்ப தெளிவாக தெரியுது. அந்த செல்ஃபி வீடியோ எடுக்கிற எல்லாருமே மாசு கிடையாதுங்க, மாசு இருக்கிறவங்க தான் செல்ஃபி வீடியோ எடுக்கணுங்கிறது. செல்ஃபி வீடியோ எடுத்து நீங்கள் ட்விட்டரில் போஸ்ட் பண்ண பிறகு இந்த உண்மை உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்தாக இருக்குது. என்னப்பா நம்ம பையனை வச்சு நம்ம செல்ஃபி வீடியோ எடுத்தும் ஆனால் டேக் ஆஃப் ஆக மாட்டேது, என்னதான் செய்கிறது என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிக்கும் போது இவங்களோட ஆங்கிள் எல்லாத்தையும் இவங்க திங்க் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே, அடுத்த மாநாடு இவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான சில மைனூட்டான தகவல்கள் எனக்கு வந்திருக்கு. சரி, நம்ம ரேப் ஆக்க முடிச்சிட்டோம், செல்ஃபி வீடியோ போட்டோம், நடந்து போயிட்டோம், பேமெண்ட்டை கொடுத்து இந்த மாதிரி துண்டுகிட்டலாம் அந்த வேலையெல்லாம் எல்லாமே பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா, விஜய் அவர்கள் ஒரு சிம்பிள் காமிக்கிறார்ல, ஒரு ஹார்ட் சிம்பிள் இந்த காமிக்கிறார்ல அண்ணன், நான் கூட காமிக்க மாட்டேன், அண்ணன் காமிக்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதே மாதிரி ஒரு விஷயத்தை எந்த டைரக்ஷனில் எந்த ஆங்கிளில் எப்படி உட்காந்து இவர் காமிக்கிறார் அப்படிங்கிறத பற்றி மிகப்பெரிய டீகோட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் பண்ணிட்டோம், அவர் எப்படி அடுத்து நடக்கிறாரோ அதே மாதிரி நடக்கிறோம், அவர் எப்படி மாநாடு போகிறாரோ அதே மண்டபத்தில் அதே லொக்கேஷனில் போடுறோம், அவர் எப்படிலாம் டைரக்ஷன் பண்ணுறாரோ அந்த டைரக்ஷன் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுறோம். தாவேக்கா கொடி இருக்கிற இடத்துல திமுக கொடியை வைக்கிறோம். அடுத்த வாட்டி 100% அவர் காமிக்கிற ஹார்ட் சிம்பிள் முதற்கொண்டு பக்காவாக பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிற முடிவில் திமுக தரப்பு இருக்கிறதா செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. ஸோ திமுக இப்போ எப்படி ஐடியா பண்ணுதுன்னா, நம்ம பண்ணால் நம்மளுடைய சுயத்தோட ஒரு விஷயத்தை பண்ணால் மக்கள் பார்க்க மாட்டாங்க, விஜய் அவர்கள் இந்த சுயத்தை கடந்து அவர் வித்தியாசமாக பண்ணல, தேவையானதை பண்ணுறாரு, மக்கள் பார்க்குறாங்க, அதே மாதிரி ஒரு விஷயம் தான் நம்மளும் பண்ணுவோம், நம்ம பண்ணால் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி திமுகவோட நோக்கம், திமுகவோட கொள்கை, திமுகவோட நிர்வாகம், திமுகவோட அரசு இது எல்லாத்தையும் மறந்துட்டு இது எல்லாத்தையும் தூக்கி வை, இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, விஜயை தூக்கிட்டு வந்து இங்கே வை, அப்போதான் இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி விஜய் அவர்கள் பின்னாடி இப்போ திமுக ஒளிஞ்சுக்குது, விஜய் அவர்களை அப்படியே அப்பட்டமாக காப்பி அடிக்குது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. எல்லாம் பண்ணீங்களே ஒர்க் அவுட் ஆனிச்சா? அதான்ப்பா எங்களுக்கும் தெரியல, எல்லாமே பக்காவாக பண்ணோம், ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? ஏன்னா அது தலைவர் விஜய் அவர்கள், இது நீங்கள். அவர் இப்படி ஒரு சிம்பிள் காமிக்கிறாரு, ஒரு ஹார்ட் சிம்பிள் காமிக்கிறாரு, மக்கள் இவ்வளோ ஆரவாரம் தெரிவிக்கிறாங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கும் அவருக்குமான கனெக்டிவிட்டி, அவர் காமிக்கிற சிம்பிளோட அங்கம். அதனால தான் மக்கள் இவ்வளோ தூரம் ஆக்ரோஷமாயே நமக்கான சிம்பிளுங்க அது அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷப்படுறாங்க. நீங்கள் அந்த கனெக்டிவிட்டி சிம்பிளை காமிச்சா உங்களுக்கு எனக்கு என்ன கனெக்டிவிட்டி இருக்குது? இங்கே ஊர் முழுக்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் மன்னர்களுங்க, நாங்கள் மாநாடு நடத்துவோம்னு சொல்லி ஒரு பக்கம் மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாநாட்டோட நோக்கம் என்ன? நடத்தப்பட்டதோர் பின்னணி என்ன? இளைஞரணி அப்படின்னு சொல்லி வழக்கமாக இளைஞரணி அப்படின்னு சொல்லி வயசானவரை கூட்டு வருது, இதெல்லாம் நாங்கள் நிறைய ட்ரோல் பண்ணிட்டோம். வாழைத்தார புடுங்கிறது, அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா சரக்கு போடுறது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு அடிச்சுக்கிறது, இந்த சினாரியோலாம் வழக்கமாக கிண்டல் பண்ணிட்டோம். கிண்டல் பண்ணி நீங்கள் அதை மாற்றிக்கிறீங்களா? கட்டுக்கா கோப்பான கூட்டம், பயங்கரமான கூட்டம்லாம் சொல்கிறீங்க, ஆனால் ரியாலிட்டி அப்படி இல்லையே. மேடையில் ஒன்று பேசுகிறீங்க, களத்தில் வேற ஒன்றா இருக்கு, பரவுற வீடியோக்கள்லாம் வேற மாதிரி இருக்கு, நீங்க பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. பெண்களுக்கு ரொம்ப நியாயமான ஆட்சி நாங்க கொடுக்குறோம், இளைஞர்கள் எங்களை நோக்கி வராங்க அப்படின்னு சொல்றீங்க, எங்க வராங்க? மேடையில பேசுறத பொதுமக்கள் நம்ப தயாரா இல்ல, பொதுமக்கள் விஜய் அவர்களை நம்ப தயாரா இருக்காங்க, விஜய் அவர்கள் மாதிரியே மேடையில் நம்ம பேசுறோம் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கிராஸ் ரூட்டுக்கு உங்களுக்கு யார் இந்த ஐடியா கொடுத்தாங்கிறது எனக்கு நிச்சயமா தெரியல, சத்தியமா தெரியல. அதாவது நீங்களா ஒரு மாநாடு நடத்தியிருந்தா கூட, எப்போதும் நடத்தி ஒரு 10 பேர் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்தியிருந்தா கூட அது இவ்வளவு தூரம் ட்ரோல் ஆயிருக்காது. இப்போ பாருங்க, நான் எடுத்து இதை பேசுறேன், என்ன மாதிரி நிறைய பேர் எடுத்து பேசுவாங்க. இப்படியாவது நீங்க மாநாடு நடத்திருக்கீங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்திருக்கீங்கல்ல, பொதுமக்களுக்கு போட்டோம், அந்த மாநாட்டில் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறதும் பொதுமக்கள்கிட்ட போட்டோம். அந்த மாநாடுக்கு முன்பு திமுக என்ன முடிவில் இருந்தாங்க, அந்த மாநாட்டில் என்ன முடிவெடுத்து பொதுமக்களுக்கு என்ன சொன்னாங்க, இந்த கிளாரிட்டி ஒரு திமுக தொண்டன் எனக்கு தர முடியுமா? எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா என்னுடைய தலைவரோட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஏன் இதை நடத்தினார், எதுக்கு இதை நடத்தினார், இதன் பின்னணி என்ன, இதன் மூலமா என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத அணுவணுவா நாங்க செக் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த அளவு ஒவ்வொன்றுக்கு பின்னாடி வலுவான காரணங்களோட எங்க கட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க இவர் என்ன பண்றாரோ காப்பீடிச்சு செய்யறதை தாண்டி இதுல வலுவான காரணம் வேற என்ன இருக்கு? இதெல்லாம் கேட்டீங்கன்னா நீ வந்து ரொம்ப பயங்கரமான ஆளு, நீ ரொம்ப தப்பா பேசுற, நீ ஏன் ட்ரோல் பண்றீங்களே, ஏன் ட்ரோல் பண்றீங்க நீங்க எங்களை, நாங்க என்ன தப்பு பண்ணோம், 75 வருஷம் கட்சிங்க நாங்க, எங்களை ஏன் ட்ரோல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா கேட்குறீங்க. ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுவிட்டு வந்து ஏன் ட்ரோல் பண்றேன்னா ட்ரோல் பண்ணுவோம், இதான் யதார்த்தமான உண்மை. நான் பண்ண வேணாங்க,
உண்மைக்குமே சொல்கிறேன், நேற்று முழுக்க 2-3 நாட்களாக பல பேர் மன உளைச்சல் இருப்பாங்க. எல்லாருமே நேற்றைய தினம் இந்த மாநாடு நிகழ்வு அத்தனையும் பார்த்து அப்பா ரொம்ப நன்றி, தமிழ்நாட்டில் தமிழர்களை குறிப்பாக இளைஞர்களை சிரிக்க வைத்த திமுகவுக்கு என்னுடைய பெரிய நன்றியை தெரிவித்து விட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ரொம்ப தெளிவாக ஒரே விஷயத்தில் சொன்னால் அது விஜய் அவர்கள், இது லோ பட்ஜெட் விஜய் அவர்கள், அதான் யதார்த்தமான உண்மை. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நிச்சயமாக சந்திக்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப சீரியஸாக பேசுகிற என்னையே சிரிக்க வச்சிங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிகே சார்ந்த ஏகப்பட்ட பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.